வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்விங்கிள் ஆனி. அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, என்னடா கையில வந்துட்டு டெடி பியர் பொம்மைய வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு டாபிக்கே டெடி பியர் பத்தி தான். டெடி பியர் வந்து கேர்ல்ஸ்க்கு பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. டெடி பியர் பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டெடி பியர் யாரால வந்து உருவாக்கப்பட்டது? இதுக்குன்னு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கான்னா, ஆமா இருக்குங்க. இந்த டெடி பியர ஒரு டாய் வியாபாரி தான் வந்துட்டு இன்வென்ட் பண்றாரு. அவரோட பேர் வந்து மாரிஸ் மெக்டாம். டெடி பியர் இப்ப பார்க்கக்கூடிய இந்த டெடி பியர் மாதிரி தான் இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெடி பியர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமா இருந்தது. ஒரு ரியலான ஒரு கரடி பொம்மைய தான் வந்து வச்சு வித்திருந்தாங்களே தவிர்த்து, இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்டான ஒரு குழந்தைத்தனம் இன்னோசன்ஸான ஒரு டெடி பியரா வந்து இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. தியோடர் ரோஸ்வெல்ட் அப்படிங்கக்கூடிய பிரசிடென்ட் அவர் வந்து அவருக்காக டெடிகேட் பண்ணப்பட்டது தான் இந்த டெடி பியர். டெடிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த பிரசிடென்ட்டோட ஒரு ஷார்ட் நேமா வந்து குறிக்கப்படுது. இது அந்த பிரசிடென்ட்டுக்கு இந்த டெடிங்கிற பேரு சுத்தமா பிடிக்காது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மைக்கு பேரு டெடி பியர். ஆண்ட்ரூ எச். லாங்கினோ அப்படிங்கிற இந்த மிசிசிப்பி கவர்னர் ஒரு நாள் ஹண்டிங்காக பிரசிடென்ட் தியோடரையும் வந்துட்டு கூட்டிட்டு போயிருக்காரு. அப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு வந்துட்டு ஹண்ட் பண்ண சொன்னப்போ, அந்த பியர வந்து ஹண்ட் பண்ணாம இவரு வந்து விட்டுட்டாரு. அவருக்கு அந்த ஒரு தைரியம் வரல. அதனால வந்துட்டு அந்த பியர வந்து விட்டுர்றாரு, ஷூட் பண்ணாம. ஸோ இந்த இன்சிடென்ட்ட குறிக்கிறதுக்காக தான் இந்த ஷாப் ஓனர் வந்துட்டு பிரசிடென்ட்க்கு வந்துட்டு இந்த ஒரு டெடி பியர வந்து ஒரு உருவமா, ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு குடுத்துருக்காரு. ஹண்டிங் வந்து எப்போ வந்து போனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1902ஆம் ஆண்டு நவம்பர் மாசத்துல இந்த ஹண்டிங்க்கு வந்துட்டு பிரசிடென்ட்டும், மிசிசிப்பி கவர்னரும் போயிருக்காங்க. அதே மாதிரி டெடி பியர் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுறோம். இது வந்து ஆரம்பத்துலேருந்தே பழங்காலத்துலேருந்தே வந்து பின்பற்றப்படுது. ஆனா கிடையவே கிடையாது. பழங்காலத்துல இருந்தெல்லாம் ஃபாலோ பண்ணல. ரீசென்ட்டா 20த் செஞ்சுரிலேருந்து தான் இந்த டெடி பியர் டேவ வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். டெடி பியருடைய ஸ்பெஷாலிட்டிய பத்தி பார்க்கலாம். இந்த டெடி பியர் வந்து எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டா வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு இத பார்த்தாலே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜாய்னஸ் கிடைக்கும். அதுக்காகவே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படுது. இந்த டெடி பியர யூஸ் பண்றப்போ, நமக்கு ஒரு துணை மாதிரி, ஒரு கம்பேனியன்ஷிப் மாதிரியான ஒரு விஷயமும், ரொம்ப ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கிறனால, இந்த டெடி பியர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது. இதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இது வந்து எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டிமுலேட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம, இது வந்து நம்மளோட இமேஜினேஷன வந்து அதிகரிக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். எதுக்கு கேர்ல்ஸ்க்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னா, இத வந்து வச்சிருக்கிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரியும், ரொம்ப செக்யூரிட்டியா ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்னஸ் குடுக்கறனால, பெண்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். ஜப்பான்ல டெடி பியர தான் வந்துட்டு தன்னுடைய நேஷனல் சிம்பலா, அஃபிஷியல் நேஷனல் சிம்பலா வந்து இப்ப வரைக்குமே வந்து இருந்துட்டு வருது. இந்த டெடி பியர் யூஸ் பண்றதுனால சைக்காலஜிக்கலா ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்னஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா இருக்கு. இந்த டெடி பியர் யூஸ் பண்றதுனால ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏற்படக்கூடிய அந்த பயம், அந்த ஒரு அதிர்ச்சி அடைஞ்சா அந்த இதுலேருந்து வெளிவர முடியாம நெறைய குழந்தைங்கள் வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஸோ அவங்க இந்த மாதிரியான சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாரி டெடி பியர் குடுக்கறனால, அவங்க வந்துட்டு ரொம்பவே வந்து ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அண்ட் அந்த பேலன்ஸ் ஆக முடியுது. அந்த சில்ட்ரன்ஸ்னால நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு வரதுக்கு இந்த டெடி பியர் வந்து ரொம்பவே வந்து சைக்காலஜிக்கலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏர்லி 90ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கால வந்துட்டு இத வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு ஆபத்தான ஒரு பொருளா பார்த்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை யூஸ் பண்றனால பெண்கள் வந்துட்டு மெச்சூரிட்டினஸ்ஸா வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அந்த டயத்துல வந்து பேச ஆரம்பிச்சாங்க. குழந்தை பருவத்தையும், யங் லவ்வையும் வந்துட்டு இது வந்து ரெப்ரசன்ட் பண்றதா சொல்லுது. ஆனா ஒண்ணு சொல்றேன், எனக்கே இப்போ வரைக்கும் டெடி பியர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள்ல யாருக்கெல்லாம் வந்துட்டு டெடி பியர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ட்விங்கிள் ஆனி.